காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, கோபம் நல்லதல்ல. விவிலியத்தின் ஆதார வார்த்தை சங்கீதம் 37:1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. Psalm 37:1. Do not fret because of evil doers. தியான பகுதியாக 37ஆம் சங்கீதம் முதல் 15 வசனங்களையும் படிக்க கேளுங்கள். தாவீதின் சங்கீதம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம். அவர்கள் வில்லுகள் முறையும். நாம் இன்று வாசிக்க கேட்ட தியான பகுதியானது தாவீதினுடைய சங்கீதமாக இருக்கிறது. முதல் வார்த்தையிலேயே சொல்லுகிறார், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே.
அருமையானவர்களே, இன்று நாம் வாழுகின்ற இடங்களிலே இருக்கின்ற மிகப்பெரிய தலைவலி என்னவென்றால், சுற்றி இருக்கிறவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நான் எவ்வளவோ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன், சாந்தமாக இருக்க விரும்புகிறேன், ஒதுங்கி செல்ல நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஏராளமானவர்கள் உண்டு. நம் மத்தியில் தான் இருக்கிறவர்கள் பொல்லாதவர்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம் என்று சொல்லி நமக்கு இந்த காலை வேளையிலே ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதே போல நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமையும் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டால் அது நடைபெறுகிறது. அருமையானவர்களே, ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்களாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லி தருகிறது. கோபத்தை நாம் நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட வேண்டும். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நகர பகுதியில் குறுக்கு சாலைகளிலிருந்து பிரதான சாலைக்கு வாகனத்தில் வருகின்றவர்கள் நின்று நிதானித்து பார்த்துதான் பிரதான சாலைக்குள் நுழைய வேண்டும். ஆனால் சிலர் வாகனங்களை செலுத்தும் போது எந்த முன் அறிவிப்பு சமிக்கையும் தராமல் வேகமாக பிரதான சாலைக்குள் வந்து விடுகிறார்கள். இதனால் போக்குவரத்து விதியின்படி சரியாக பிரதான சாலையில் செல்கிறவர்கள் பாதிக்கப்பட நேரிடுவது உண்டு. இங்கே நான் சரியாகத்தான் போகிறேன் என்று குறுக்கு சாலைகளை கவனிக்காமல் நாம் போனால் நமக்கு தீங்கு ஏற்பட வாய்ப்புண்டு. நாம் தவறாக போய் விபத்து நிகழ்ந்தாலும், பிறர் தவறாக வந்து விபத்து நிகழ்ந்தாலும் நமக்கு தீங்கு உண்டு. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோபமும் அருமையானவர்களே, நம்முடைய மனம் சரியா இராவிட்டாலும் கோபம் நமக்குள் ஏற்படும். சில நேரம் பிறருடைய மனம் சரியில்லாத காரணத்தாலும் நம்மை தேவையின்றி கோபப்படுத்துவார்கள். கோபம் ஏற்பட நாம் காரணமாக இருந்தாலும் பிரச்சனை தான். பிறர் சரியில்லாததால் நமக்குள் கோபம் ஏற்பட்டாலும் பிரச்சனை தான். எனவே தேவையில்லாமல் எளிதாக பிறரை கோபமடைய செய்யும் மனநிலை நமக்கு நல்லதல்ல. அதுபோல அநீதியாய் பிறர் நம்மை கோபப்படுத்தினாலும் அது நமக்கு நல்லதல்ல. அது நம்முடைய உடலை பாதிக்கிறது, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை குறைக்கிறது. நாம் கேட்டது போல நாம் பிறருடைய வாகனத்தில் தவறாக போய் மோதினாலும் நமக்கு காயம் ஏற்படும். பிறர் தவறாக நம்முடைய வாகனத்தில் மோதினாலும் காயம் ஏற்படும். எனவே காயம் அடைவதற்கான வழி எதுவானாலும் அதை தவிர்க்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுபோல கோபம் எந்த காரணத்தினால் நமக்குள் வந்தாலும் அதனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் கோபத்திலே நியாயமான கோபம், நியாயமற்ற கோபம் என்று ஒன்று கிடையாது. எப்படிப்பட்ட கோபமாக இருந்தாலும் அது நம்முடைய மனதில் தங்காதபடி நாம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயா, நான் என்ன செய்வது? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாமல் இருக்க முடியவில்லையே, கோபப்படாமல் இருக்க முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு இருந்தால் வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதம் 37:3 வசனத்தை பாருங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டுமாம். ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் டூ குட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமாம். delight yourself also in the Lord. அதற்கு பிறகு வரக்கூடிய வசனங்கள் சொல்லுகிறது, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டுமாம். commit your way to the Lord, trust also in him என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3, 4, 5 வசனங்களை தொடர்ந்து படித்து கொண்டிருந்தால் சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து எழுதியிருக்கின்ற ஒரு சங்கீதமாக நாம் இதை படிக்க முடிகிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டுமாம். கர்த்தரை நம்பி நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நிச்சயமாக அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நான் நம்ப வேண்டும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் நாம் எரிச்சல் ஆகக்கூடாது. ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான்
அவன் ஸ்தானத்தை நாம் உற்று விசாரித்தாமா ஆனாலும் கூட அவன் அங்கே இல்லை. அருமையானவர்களே, உங்களுக்கு சாதகமாக, எனக்கு சாதகமாக, நீதிமானுக்கு சாதகமாக தான் கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார். அவர்கள் இருந்த இடத்தை கூட நாம் பார்க்க முடியாது அருமையானவர்களே. அதுதான் வேதத்தின் நிகழ்வுகளும் கூட. பரிசுத்த வேதாகமத்திலே தாவீதுக்கு சவுலின் மேல் கோபமாயிருக்க ஏராளம் நல்ல நியாயங்கள் உண்டு. ஆனால் அவன் சவுலின் மேல் கோபமாயிருக்கவில்லை. யோசேப்பிற்கு தன்னுடைய அன்பற்ற சகோதரர்கள் மேல் கோபமாயிருக்க ஏராளம் நியாயங்கள் உண்டு. ஆனால் யோசேப்பு அவ்விதமாக இருக்கவில்லை. ஏனென்றால் கோபத்தின் பின்னால் நியாயப்படுத்த ஏராளமான காரணம் இருந்தாலும் அதனால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனால் அதனால் ஏராளம் தீமைகள் உண்டு அருமையானவர்களே. எனவே தேவ அன்பை தேடி கோபத்தை வெளியேற்ற நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீவிரப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய முடியும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் பிரகடனம் பண்ணுங்கள், சிந்தியுங்கள், பேசுங்கள். வார்த்தை உங்களோடு பேசட்டும். 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 சொல்லுகிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோபம் நல்லதல்ல. சிந்தனைக்கு பொறுத்து போகிறவன் கோழை அல்ல, பொங்கி எழுகிறவன் வீரன் அல்ல. ஜெபிப்போமா. எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற எங்கள் கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கோபத்தை நாங்கள் நெகிழ்ந்து உக்கிரத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம். நாங்கள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாமல் உம்முக்கு ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் நன்மை செய்து உம்மிடத்திலே மகிழ்ச்சியா இருந்து எங்களுடைய வழியை உமக்கு ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையா இருந்து ஆண்டவரே காரியங்களை செய்யும் போது, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் போது, எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு அருள் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, காரிய சித்தியர் உள்ளவன் மேல் நாங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. உம்மை நோக்கியே அமர்ந்து நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். கோடி ஸ்தோத்திரங்கள். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, கோபமில்லாத வாழ்க்கை, விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்து உமக்கும் எங்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.